Yes, good evening. Good evening, all. So, we will start our session. In a household, 5 fans, each of 100 watts. So, I'm going to write the given details. You people are only going to tell me the answer. நான் ஸ்டெப்பே போட மாட்டேன். ஏன்னா இது லாஸ்ட் கிளாஸே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? FT-ல இதான் கொடுத்தேன் லாஸ்ட் கிளாஸ்க்கு. நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. நான் given detail மட்டும் தான் எடுத்து எழுத போறேன். In a household, 5 fans, each of 100 watts. So, 5 fans இருக்கு. So, ஈச்சோட பவர் ரேட்டிங் எவ்வளவு இருக்கு? ஈச் பவர் வந்து 100 watts. Used for 4 hours. அப்போ டைம் t is equal to 4 hour. And another device என்னவா? 2 electric press. 2 electric press. நான் E press ன்னு எழுதிக்கிறேன். Each of 500 watt. So ஈச்சோட பவர் ரேட்டிங் என்ன? 500 watt. இவங்க எவ்வளோ நேரத்துக்கு ஆப்ரேட் பண்றாங்க எலக்ட்ரிக் பிரஸ்? 2 hours every day. அப்ப டைம் t is equal to 2 hour per day. இவங்களும் பார்த்தோம்னா 4 hour per day. ஓகே, அகைன் என்னென்ன டிவைஸ் இருக்கு? 5 ஃபேன்ஸ் இருக்கு. ஈச் ஃபேனோட ரேட்டிங் 100 வாட்ஸ். அவங்க 5 பேருமே ஒரு நாளைக்கு 4 hours ரன் ஆகுறாங்க. அடுத்தது என்ன? 2 எலக்ட்ரிக் பிரஸ் இருக்கு. 2 எலக்ட்ரிக் பிரஸ் ஈச்சோட பவர் வந்து 500 வாட். இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 2 hour per day ரன் ஆகுறாங்க. ஓகே, அதான் கொஸ்டின். Calculate the cost of using the fans and electric press. இவங்க 2 பேர்த்தையும் நீங்க கம்பைண்டா யூஸ் பண்றீங்க. அதுவும் எவ்வளோ டேஸ்க்கு? 60 டேஸ்க்கு. அப்படின்னா அதோட காஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. காஸ்ட் ஆஃப் எனர்ஜி கேக்குறாங்க. So, question அடுத்தது என்ன கொடுத்துறாங்க? 1 unit of energy is rupees 6.5. Okay. So, how can you proceed first? மேம் ஃபர்ஸ்ட் அந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்க்கா கன்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 hours 2 hours. அடி எனர்ஜியோட ஃபார்ம். சரி, இருங்க. ஏன் செகண்ட்ஸ்க்கு மாத்துறீங்க டைம்? ஏன்னா வாட்ல கொடுத்து ஐ மீன் செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கன்வர்ட் பண்ணிடலாம். ஏன் செகண்ட்ஸ்க்கு மாத்துறீங்க? தேவையே இல்லையே. கொஸ்டின்ல என்ன இதெல்லாம் கேக்குறாங்க? 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 1 யூனிட் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னா 6.5 rupeesக்கு விக்கிறாங்க. அப்போ நம்ம 1 யூனிட்னா என்ன அர்த்தம்? 1 யூனிட்ன்றது வந்து நம்ம வீட்ல எல்லாம் யூனிட்ஸ்ல தானே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 1 யூனிட் இஸ் நத்திங் பட் 1 கிலோவாட் ஹவர். நோட் பண்ணிக்கோங்க. 1 யூனிட் இஸ் நத்திங் பட் 1 கிலோவாட் ஹவர். தேர்ஃபோர் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு டைரக்டா 1 கிலோவாட் ஹவர்னு கொடுக்கல, சுத்தி வளைச்சு 1 யூனிட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப தேர்ஃபோர் 1 கிலோவாட் ஹவரோட ருபீஸ் எவ்வளவுமா? ருபீஸ் 6.5ன்னு அர்த்தம். 1 கிலோவாட் ஹவர் ஆஃப் எனர்ஜி ருபீஸ் 6.5. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல ஏன் சம்பந்தமே இல்லாம செகண்ட்ஸ்க்கு மாத்துறீங்க? உங்களுக்கு எனர்ஜியா அவங்க எதுலதான் கேக்குறாங்க? கிலோவாட் ஹவர்ல தானே கேக்குறாங்க. பிரவீன், ஓகே. அவங்க கேக்குறதே நீங்க எனக்கு 1 கிலோவாட் ஹவர் நான் 6.5 rupeesக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு எனர்ஜி கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க எனர்ஜி எதுலதான் வைக்கணும்? அவங்க கேக்குறது 1 கிலோவாட் ஹவர்ல. அப்ப நீங்க அதுலயே தான் வைக்கணும். அப்போ what is the formula to calculate energy? Energy is equal to power into time. ஓகேவா? So first நீங்க ஃபேனோட எனர்ஜி கால்குலேட் பண்ணுங்க for 1 day. For 1 day இந்த ஃபேன் 5 ஃபேன்ஸும் எவ்வளவு எனர்ஜி கால்குலேட் பண்ணுது? It is going to be 5 into 100 into time எவ்வளவு? 4. ஓகேவா? இது வந்து எவ்வளோ? எனர்ஜி ஆஃப் 5 fan for 1 day. எவ்வளோப்பா ஆன்சர்? 2000 மேம். ஆனா இது வாட் கிலோவாட்டா தானே மாத்தணும்? கிலோவாட்டா? பவர் எதுல தான் கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? கிலோவாட்டா தானே. கொஸ்டின்ல பவர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வாட். டைம் ஹவர்ல இருக்கு. ஆனா கேக்குறது கிலோ வாட்பா, ஆனா கொடுத்திருக்கிறது வாட் ஹவர்ல. அப்ப என்ன பண்ணணும்?
சரி அது நம்ம லாஸ்டா மாத்திக்கலாம். இப்போ எனர்ஜி ஆஃப் ஃபேன் ஃபார் 1 டே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா क्वेश्चनல எவ்வளவு டேஸ்க்கு கேக்குறாங்க? எனர்ஜி you have to calculate for 60 days. அப்போ 1 டேக்கு 2000 வாட்ஸ்னா therefore எனர்ஜி ஆஃப் 5 ஃபேன் ஃபார் 60 days எவ்வளவு வருது சர்வேஷ்? 1 டேக்கு 12,000 watts. Very good. 60 into 2000 is going to be 12,000. 6 2s are 12. எவ்வளவு zeros வருது? 1 2 3 4 1 2 3 4 1,20,000 watt hour. Okay, watt hour. Next இத வந்து நம்ம என்னவா பண்ணனும்? We have to convert it now kilowatt hour க்கு மாத்திக்குங்க. kilowatt hour க்கு மாத்துறீங்கன்னா எவ்வளவு வருது? You have to divide it by 1000. இப்ப 1000 divide 120 பண்ணோம்னா 120. Very good. 120 kilowatt hour. Therefore, you have calculated the energy of 5 fan for 60 days. அதே மாதிரி எனக்கு energy of 2 electric press for 60 days கண்டுபிடிச்சு கொடுங்க. இதே மாதிரி energy of electric press 2 electric press for 60 days. இதுக்கும் அதேதான் மேம் வருது 2000 Very வருது. good. 2000. Okay. Super. Okay, இதுக்கும் அதேதான் வருதா? வெரி குட். இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணலாமா? எனர்ஜி ஆஃப் 2 எலக்ட்ரிக் பிரஸ் ஃபார் 1 டே. ஃபார் 1 டேனா எவ்வளவு வரப்போகுது? பவர் எவ்வளவு? பவர் வந்து 500 இன்டு டைம் வந்து 2 hours. எவ்வளவு நம்பர்? 2 நம்பர். ஓகேவா? 2 நம்பர், ரெண்டு எலக்ட்ரிக் பிரஸ் இருக்கிறதுனால 2 நம்பர்ஸ். அப்ப N2 அப்ப பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 2000. வெரி குட். 2000 வாட் ஹவர். we have to calculate it for 1 day. இப்ப calculate பண்ணிருக்கோம். இதுவே 60 டேஸ்க்கு பண்ணும்போது into 60 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get same 1,20,000 watt hour. இந்த கிலோவாட் ஹவருக்கு அகைன் நம்ம மாத்தனீங்கன்னா எவ்வளவு கிடைக்க போகுது? 120 கிலோவாட் ஹவர். வெரி குட். அப்போ உங்களோட 5 ஃபேனும் 120 கிலோவாட் ஹவர் தான் 60 டேஸ்க்கு. 2 எலக்ட்ரிக் பிரஸும் 60 டேஸ்க்கு 120 கிலோவாட் ஹவர் தான். therefore total energy எவ்வளவு? total energy for 60 days எவ்வளவு வருது? 240. Very good. 120 plus 120 240 kilowatt hour. Very good. Cost கண்டுபிடிங்க. 1 unit வந்து rupees 6.5. இப்போ 1 kilowatt hour எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அப்படி rupees 6.5. We calculated energy, total energy எவ்வளோப்பா for 60 daysக்கு? 240. Very good. 240. இப்பதான் மதுமிதா கிட்ட கேட்ட ஆன்சர் வருது. 240 kilowatt hour. அப்போ calculate the cost. Cost is equal to 1,560. 240 into 6.5 1000 rupees. Very important. இந்த இடத்துல rupees கொஞ்சம் எழுதுங்கப்பா. ஐயோ நிறைய பேர் இந்த பேப்பர் அனுப்புறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சூப்பரா எழுதுறான், எல்லாம் நல்லா எழுதுறான், கண்டென்ட் எல்லாம் பயங்கரமா எழுதுறான். ஆனா இந்த ருபீஸ் எஸ்ஐ யூனிட் எல்லாம் மறந்து விட்டுட்டு வர்றாங்க, அங்க மார்க் போயிடுது. சோ ருபீஸ் எவ்வளவு சொன்னீங்க? 1,560. வெரி குட். காஸ்ட் வந்து 1560. சரிக்கா, அவ்வளவுதான்ப்பா. செஷன் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ. Book a free demo class and join Poompa to make your children topper.